வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழர் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஆளும் கட்சி தொகுதி எதிர்க்கட்சி தொகுதி என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 163ஆக உயர்வு. 2வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை. சட்டசபைக்குள் குட்கா உரிமை மீறல் நோட்டீஸ் குறித்து மீண்டும் சபாநாயகர் விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. அமைச்சர்கள் நெல்மணி மலர்தூவி வரவேற்பு. ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவர் படுகொலை. ஈரானில் பரபரப்பு. TNPL கிரிக்கெட் தொடர். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திண்டுக்கல் அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிவாரணம் வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலையில் பணியாற்றி வந்த நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு கிராமம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த கல்யாணகுமார் என்பவர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமடைந்ததாக கூறியுள்ளார். மேலும் கல்யாணகுமாரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். வயநாட்டில் 2வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலியானவர்களின் எண்ணிக்கை 163ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வயநாட்டில் ராணுவம், தேசிய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர், பல்வேறு மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்பு பணியின் முதல் நாளான நேற்று இரவு வரை 126 பேர் பலியான நிலையில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று 2வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உரிமை மீறல் நோட்டீஸ் குறித்து மீண்டும் சபாநாயகர் விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டசபைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா கொண்டு வந்தது தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நோட்டீஸை உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக இருமுறை ரத்து செய்திருந்த நிலையில் அதை எதிர்த்து அதிமுக ஆட்சியில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில் இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்று வழங்குவதாக கூறினார். அதன்படி இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் தமிழ் சட்டசபைக்குள் குட்கா எடுத்து சென்றதற்காக திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமை மீறல் குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. உரிமை மீறல் நோட்டீஸ் குறித்து மீண்டும் சபாநாயகர் விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். கல்லணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக அமைச்சர்கள் தண்ணீரை திறந்து வைத்தனர். காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையில் இருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறக்கப்பட்டது. முதலில் 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து அணையில் இருந்து 1.20 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கல்லணைக்கு இன்று அதிகாலை வந்து சேர்ந்தது. இதையடுத்து கல்லணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், TRB ராஜா உள்ளிட்டோர் திறந்து வைத்து தண்ணீரில் நெல்மணிகள் மற்றும் மலர் தூவினர். இந்த நிகழ்ச்சியில் டெல்டா மாவட்ட கலெக்டர்கள், நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள், வேளாண்மை துறை அதிகாரிகள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியில் தொழில் வரி 35% வரை உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொழில் வரி விகிதங்களை திருத்தி அமைக்கலாம் என்ற விதி உள்ளதால் தொழில் வரியை 35% உயர்த்தப்பட்டுள்ளது.
கடந்த 2018 தொழில் வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 35% உயர்த்த நேற்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி மாத வருமானம் 21,000க்குள் இருந்தால் தொழில் வரி வசூலிக்கப்படாது என்றும் 21,000 முதல் 30,000 வரை வருமானம் உள்ளவர்களுக்கான வரி 135 ரூபாயில் இருந்து 180 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 30,000 முதல் 45,000 ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கான வரி 315 இருந்து 430 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தொழில் வரியை வருமானதாரர்கள் 6 மாதத்துக்கு ஒருமுறை செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் கடந்த 28ஆம் தேதி குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மழை தொடர்ந்து நீடித்தால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் 3வது நாளாக நேற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் மழை குறைந்து நீர்வரத்து சீராக இருப்பதை அடுத்து குற்றாலத்தின் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. 3 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று நீக்கப்பட்டுள்ள நிலையில் அருவிகளில் ஆர்ப்பரித்து விழும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல்தான் செய்கிறார், உருவாக்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி எழுதிய கனெக்டிங் 1.4 பில்லியன் என்ற புத்தகத்தினை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமர் பிரசாத் ரெட்டி, மக்களுக்கு பிரதமர் மோடி என்ன செய்துள்ளார் என்பதை விளக்குவதுதான் கனெக்டிங் 1.4 பில்லியன் புத்தகம் என கூறினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், எத்தனை ராஜ்பவனுக்கு சென்றாலும் கமலாயம் வருவது மகிழ்ச்சிதான் என கூறினார். தொடர்ந்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல்தான் செய்கிறார், உருவாக்கவில்லை என கூறினார். இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான். காரணம் 48 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட். அந்த 48 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல மிக முக்கியம் என்னன்னா வருமானம். இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம் அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு. அதான் பல பேர் பல ப்ராசஸ் இன்டராக்ஷன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்துல போகுது. ஒரு மினிஸ்ட்ரி டிமாண்ட் வைப்பாங்க, ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க, அதெல்லாம் போகும். சிஐஐ வைப்பாங்க. நம்மை போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஷன் நாம கொடுக்குறோம், கட்சி சார்பா பொதுமக்கள் கொடுக்குறீங்க. அதெல்லாம் போன பிறகு அது பல லெவல்ல டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட்னு ஒன்று உருவாகி அதை பிரசன்ட் பண்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் நினைச்சிட்டார். அதாவது ஒரு 4 பேர் உட்கார்ந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போலதான் பட்ஜெட்டை செய்வாங்களான் இருக்கு. 4 பேர் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு. இரண்டாவது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்றேன், ரிசர்வேஷன் வந்துட்டாவே குவாலிட்டி வராது அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டர்ல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நத்தம் விஸ்வநாதன் கூட்டத்தில் இருந்து முன்கூட்டியே சென்ற நிலையில் அவருக்கு நரம்பியல் பிரச்சினை காரணமாக திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட நத்தம் விஸ்வநாதனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் 184 பயனாளிகளுக்கு 8.78 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு 184 பயனாளிகளுக்கு 8.78 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களின் முன்னிலையில் மாவட்டத்தில் உள்ள பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை விற்பனைக்காக காரில் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டை போலீசார் சிறுபாடு ஜங்ஷன் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் புதுக்கோட்டை குளையன் கரிசல் பகுதியைச் சேர்ந்த மாரிராமர் என்பவர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை சட்டவிரோத விற்பனைக்காக காரில் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 187 கிலோ புகையிலை பொருட்கள், 25,500 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கடத்துவதற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளை அடகு வைக்க முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடியில் உள்ள நகைக்கடை பஜார் பகுதியில் தங்கமுலாம் பூசப்பட்ட 15 பவுன் நகைகளை 5 பேர் கொண்ட கும்பல் அடகு வைக்க முயற்சித்துள்ளனர். இந்நிலையில் அவை போலி நகைகள் என்பது தெரிந்த நகை கடைக்காரர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளை அடகு வைக்க முயற்சித்தவர்கள் சத்தீஸ்வரன், கபில்தேவ், தினேஷ், சிவானந்தம் மற்றும் சிலம்பரசன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 15 பவுன் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளை கைப்பற்றிய போலீசார் அவர்களிடமிருந்த நிசான் கார் மற்றும் பல்சர் பைக் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாழப்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பால் லாரி மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வெள்ளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், சத்யா தம்பதி. கட்டிட மேஸ்திரியான ராஜேந்திரன் மற்றும் கதிர்வேல் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வாழப்பாடியில் இருந்து வெள்ளாளப்பட்டி சென்றனர். அப்போது வேலூர் அருகே சென்றபோது எதிரே வந்த தனியாருக்கு சொந்தமான பால் லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் பலத்த காயமடைந்த கதிர்வேல் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பன்ருட்டியில் கணக்கில் வராத 5.90 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ரயில்வே கேட் அருகில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு காரை சோதனை செய்ததில் கணக்கில் வராத 5.90 லட்சம் ரூபாய் இருப்பதும் காரில் வந்த இருவரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து காரை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணையில் அவர்கள் சரியான பதில் அளிக்காததால் பணம் குறித்து வருமான வரித்துறை, வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவானி அருகே ஆதி திராவிடர் மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க கோரி விசிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி ஒலகடம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டில் 60 வருடங்களாக குடியிருக்கும் ஆதி திராவிடர் மக்களுக்கு பட்டா வழங்காமல் இழுத்தடித்து வரும் வருவாய்த்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொண்டர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேஸ்வரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல், மாநகர மாவட்ட செயலாளர் சாதிக், தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பவானி தொகுதி துணை செயலாளர் மாத்தூர் குமார், விசிக புதிய பொறுப்பாளர் செந்தில்குமார், அம்மாப்பேட்டை ஒன்றிய துணை செயலாளர் பட்லூர் அருண்குமார் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வருவாய்த்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். கொடகடம் பகுதியில் சுமார் ஆதிதிராவிட மக்கள் சுமார் 100 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆதிதிராவிடருக்கு சொந்தமான காலனி குடியிருப்பு பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். 30 ஆண்டு காலமாக இடத்தை அளந்து கொடுக்காமல் ஆதிதிராவிட நலத்துறை ஏமாற்றி வருகிறது.
உடனடியாக அந்த 100 குடும்பத்திற்கும் வீட்டுமனை பட்டாவை அளந்து கொடுக்க வேண்டும் வலியுறுத்தி இன்று ஒடகடம் பகுதியில் விடுதலை சிறுத்தை சார்பில் சேலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் மாநில தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினை செயல்படுத்திட வேண்டும், 6 ஆண்டு காலமாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் சென்னை, தஞ்சாவூர், சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் BSNL அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவு அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் இயங்கி வரும் மத்திய அரசு நிறுவனமான BSNL அலுவலகத்தில் உள்ள தொழில்நுட்ப அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே சென்று தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தினால் லட்சக்கணக்கான மதிப்புள்ள தொழில்நுட்ப கருவிகள் எரிந்து நாசமானது. இதனால் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் BSNL செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தெற்கு மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் 15 வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி பெயர் மாற்றம், புதிய குடிநீர் இணைப்பு, தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம், பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இதையடுத்து முகாமில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது 1 வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் உறுதியளித்தார். இதில் தெற்கு மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி, துணை ஆணையர் ராஜாராம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் மகளிர் கல்லூரியில் தீயணைப்பு துறையினர் சார்பில் தீ பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தனியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தீயணைப்பு துறையினர் சார்பில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தீ பற்றினால் எவ்வாறு கையாள்வது என்றும், பொது இடங்களில் தீ விபத்து ஏற்படும் போது நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட செயல்முறை விளக்கங்கள் காண்பிக்கப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் அமீர், கல்லூரி செயலர் ஆண்டனி மரிய ஜான்சி, கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். விருத்தாச்சலம் அருகே டேங்கர் லாரியிலிருந்து கசிந்த ரசாயனத்தால் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பாண்டிச்சேரியிலிருந்து திருப்பூர் சாயப்பட்டறைக்கு சென்ற டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் சேதமடைந்த பகுதியிலிருந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒழுகி சாலையில் சென்றது. இது காற்றில் கலந்ததால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு மூச்சு திணறலும் கண் எரிச்சலும் ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் அப்பகுதியில் போக்குவரத்தை மாற்றம் செய்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். பின்னர் வந்த தீயணைப்பு துறையினர் வெளியேறிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மீது தண்ணீர் அடித்து காற்றில் பரவும் வேகத்தை குறைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. கோவில்பட்டி அருகே புகழ்பெற்ற தூய பரலோக மாதா விண்ணேற்பு பெருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி தூய பரலோக மாதா விண்ணேற்பு திருவிழா வருகின்ற 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 15ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் தலைமை வகித்தார். விழாவையொட்டி காவல்துறை மூலம் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதில் பங்கு தந்தை அருட் திரு அந்தோணி குரு சடிகளார், வருவாய்த்துறை ஆய்வாளர் செல்லப்பாண்டியன், காவல்துறை சார்பில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே ஸ்ரீமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி 508 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மாம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது.
இக்கோவிலில் 44வது ஆண்டு ஆடி மாத திருவிழா லட்சுமண சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. விழாவை ஒட்டி மாம்பட்டு கிராம குளக்கரையில் இருந்து ஏராளமான பெண்கள் பால் குடத்தை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் முத்து மாரியம்மனுக்கு 508 பால்குட அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து முத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவராக செயல்பட்டு வந்தவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அவரது வீட்டில் இஸ்மாயில் இன்று படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இஸ்மாயிலுடன் சேர்ந்து அவரது உதவியாளரும் கொலை செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீனத்தில் காசா முனையை ஆட்சி செய்யும் இஸ்மாயில் ஹனியே தலைமையிலான ஹமாஸ் ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் பணைய கைதிகளாக காசாவிற்கு கடத்திச் செல்லப்பட்டனர். இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழுவினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் 38,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதேவேளை ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவர்கள் உள்பட குழுவில் இடம்பெற்றுள்ள அனைவரும் கொல்லப்படுபவர் என்று இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. தற்போது ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். TNPL வெளியேற்றுதல் சுற்றில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திண்டுக்கல் அணிகள் இன்று மோதுகிறது. TNPL கிரிக்கெட் தொடர் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டிக்கான தகுதி சுற்று ஆட்டத்தில் திருப்பூரை வீழ்த்தி கோவை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்நிலையில் திண்டுக்கல் நத்தத்தில் இன்று நடக்கும் வெளியேற்றுதல் சுற்றில் பாபா அபராஜித் தலைமையிலான சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸும் மோதுகின்றன. இதில் வெற்றி காணும் அணி இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றில் திருப்பூர் தமிழன்ஸுடன் மோதுகிறது. இந்த ஆட்டம் வருகிற 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 51,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் அதிகரித்து 6,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 51,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 56,032 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 91 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 91,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 210 புள்ளிகள் அதிகரித்து 81,666 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 73 புள்ளிகள் அதிகரித்து 24,930 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழர் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஆளும் கட்சி தொகுதி எதிர்க்கட்சி தொகுதி என்று பாகுபாடு பார்ப்பதில்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 163ஆக உயர்வு.
இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை. சட்டசபைக்குள் குட்கா உரிமை மீறல் நோட்டீஸ் குறித்து மீண்டும் சபாநாயகர் விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. அமைச்சர்கள் நெல்மணி மலர்தூவி வரவேற்பு. ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவர் படுகொலை. ஈரானில் பரபரப்பு. TNPL கிரிக்கெட் தொடர். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திண்டுக்கல் அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.